ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? மீண்டும் உங்களை கேப்டன் ஜிபி வீடியோ சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் கீழே இருக்கு, பார்த்து கற்றுக்குங்க. உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. சரி, நீங்கள் நம்ம பார்க்க போகிறது வந்து கூகுள் சம்மந்தமாக தான். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ கூட நம்ம கூகுள் அக்கௌண்ட் எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு தான் போட்டிருந்தோம். ஒரு நண்பர் கேட்டுக்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணுறோம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம கூகுள் அக்கௌண்ட்டுடைய பாஸ்வேர்டை மறந்து போச்சு, பாஸ்வேர்டு எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரி, சிலவங்க தெரிஞ்சுக்கும், தெரியாதவங்க கற்றுக்கட்டும். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக போய் உங்களுடைய ஜிமெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிமெயில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு மெயில் ஐடி தெரியுது, ஆனால் உங்களுக்கு அதோடைய பாஸ்வேர்டு மறந்து போச்சு. அதுதான் உங்களுடைய இது. சரி, இப்போ நம்ம வந்து ஜிமெயில் ஐடி கொடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கேட்கும்? பாஸ்வேர்டு கேட்கும். சரியா? நம்ம ஜிமெயில் கொடுத்து உள்ளே போய்ட்டோம், பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு தெரியல, கீழே இருக்கிற ஃபர்கெட் பாஸ்வேர்டு இதை கொடுங்க. இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் ஏதாவது லாஸ்ட்டாக எதாவது என்ட்ரு பண்ண ஒரு பாஸ்வேர்டு இருந்தால் கேட்குது, அது கொடுக்கலாம். இல்லையா, கீழே பாருங்கள், ட்ரை ஏ டிஃப்ரெண்ட் கொஸ்டின், அதை கொடுங்க. இதை கொடுத்ததுக்கப்புறம் என்ன, நம்ம ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணும்போது நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த மொபைல் நம்பர் நம்ம யூஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சென்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லாட்டி கெட் கால் இது கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு நமக்கு கோடு வரும், அதை போட்டு நம்ம ஓகே பண்ணலாம். இல்லை மொபைல் நம்பரும் மறந்து போச்சு அப்படின்னா அதுவும் வேஸ்ட்டு. கீழே வாங்க, ட்ரை டிஃப்ரெண்ட் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெயில் கிரியேட் பண்ணும்போது ரெக்கவர் மெயில் ஒன்று அடிஷனலாக கொடுக்க சொல்லும். நம்ம புதுசாக ஒரு மெயில் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு பழைய மெயிலை கொடுத்துருப்போம். அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து அதுக்கு வந்து போய் ஒரு லிங்க் கொடுப்பாங்க, அதில் போய் நம்ம ஈஸியாக ஒரு பாஸ்வேர்ட் போட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் தெரியலையா, அடுத்து கொடுங்க, ட்ரை டிஃப்ரெண்ட் கொஸ்டின். இதில் என்ன கேட்குதுன்னா, நீங்கள் அந்த ஜிமெயில் கிரியேட் பண்ண மாதம் வருஷம் அது தெரிஞ்சாலும் நம்ம அதையும் கொடுத்து ஈஸியாக நம்ம மெயிலை ரெக்கவர் பண்ணலாம். சரி, இது தெரியல, அடுத்து வாங்க. அடுத்து வந்து திரும்ப வந்து அதே மெத்தட் தான், நம்ம மெயிலை கொடுங்க, அது பண்ணுங்க, அது பண்ணுங்க சொல்லி வருது. இதுதான் அதோடைய மெயிலோடைய நம்ம ரெக்கவர் பண்ணுற மெத்தடு. சரி, அடுத்து பார்ப்போம். டிஃப்ரெண்ட் கொஸ்டின். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் மெயிலை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பேக்கில் வர்றேன். இந்த இடத்துல உங்களுக்கு சிலப்போ இது ஞாபகம் இருந்தாலும் இருக்கலாம். நீங்கள் எப்போ அந்த மெயில் கிரியேட் பண்ணீங்க, என்ன டேட்டு அப்படி இருந்துச்சு, அப்படி நம்ம கிரியேட் பண்ண மாதம் அந்த வருஷம். இப்போ 2016 இது எந்த மாதம் நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, நான் இப்போ இந்த மாதம் உங்களுக்காக பண்ண வச்சுக்கிறேன், அக்டோபர். இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், கிரியேட் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு கேட்குது. இப்போ நம்ம ஏதாவது பாஸ்வேர்டு கொடுப்போம். திரும்ப அதே பாஸ்வேர்டு கொடுக்குறேன். கொடுத்து சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுக்குறோம். ரெக்கவரி ஃபோன் நம்பர் பற்றிலாம் அந்த நம்பர் நம்ம ஊற்றுனது இப்போ நீங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணணும், பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ரெக்கவரி மெயில் கொடுத்ததும் என்ன கொடுத்தீங்கன்னு இதில் பார்த்து கற்றுக்கலாம். இதை வந்து ரிமூவ் பண்ணுறாலும் பண்ணலாம், இந்த நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறாலும் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மெயில் எடுத்துக்கிட்டு வேறு மெயில் கொடுக்கறதுனால நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ டன் கொடுங்க. ரெக்கவர் இன்ஃபர்மேஷன் செக்குடு, டன் கொடுங்க. அடுத்து கண்டினியூ. பாருங்கள், உங்கள் ஜிமெயில் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இவ்வளோதான் மெத்தடு. நீங்கள் வந்து உங்கள் ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு மறந்து போச்சு, இல்லை ரெக்கவரி மெயில் கொடுத்து யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இல்லை நீங்கள் அதை கொடுத்துருந்த ஃபோன் நம்பர் கொடுத்து நம்ம மெயிலை ரெக்கவர் பண்ணலாம். இல்லை நம்ம அந்த மெயில் கிரியேட் பண்ண மாதம் வருஷம் அது தெரிஞ்சிருந்தா கூட அந்த மெயில் ஐடி கூட தெரிஞ்சுக்கணும், பாஸ்வேர்டு தானே வந்து போச்சு, அந்த மாதம் வருஷத்தை கொடுத்து கூட நம்ம ஈஸியாக நம்ம ஜிமெயில் ஐடியை ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு தகவலோடு சந்திப்போம்.